சந்திரமுகி படத்துல அந்த பாம்பு எதுக்கு இருக்கணும் தெரியாது, நம்ம வீட்டுல அந்த மாதிரி தான் ஒரு சில திங்ஸ் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தாதான் இந்த கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி ஏதாவது ரொம்ப நாளா வச்சிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஏதாவது செய்வாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்தாங்க. அதை வச்சு கொழுக்கட்டை பண்ண நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு எங்க அம்மா சிம்பிளா சொல்லிட்டாங்க. எங்க அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்க, நான் ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். அவங்க கோட் வேர்ட்லயே சொல்றாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அம்மா மட்டும் தான் இப்படியா இல்ல எல்லார் அம்மாவும் இப்படிதானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல நானே உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்டுல இந்த பேப்பர் எப்பவுமே இருக்கும். இந்த பேப்பர்ல தான் நாங்க வந்து கொழுக்கட்டை செய்வோம். அதை வந்து 2ஆ கட் பண்ணி திரும்ப அதை வந்து 4ஆ கட் பண்ணியாச்சு. மெதுவா அந்த ஜவ்வரிசியும் கோதுமை மாவையும் போட்டு பசஞ்சதை எடுத்து உருண்டையா பிடிச்சி அதுல வச்சு அது மேல பூரணம் வைக்கணும். பூரணம் வந்து எங்க அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. அதை வந்து மூடி வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி வெளியில வந்துட்டே இருந்துச்சு. சார் நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுல ஹால்ல உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எடுத்துட்டு வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச கொழுக்கட்டை தான் எடுத்துட்டு போய் வேக வச்சிருக்கேன். அந்த 4மே நல்லா வெந்துருச்சுன்னு எடுத்துட்டு அதை பொறுமையா அந்த பேப்பர்ல இருந்து எடுக்கணும் போல இருக்கு. நான் வேக வேகமா எடுத்தேன். அது 2ஆ பலந்து பூரணம் தனியா கொழுக்கட்டை தனியா வந்துருச்சு. அப்புறம் பொறுமையா எடுத்தேன். ஏதோ ஓரளவு நல்லா வந்து